வணக்கம். கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? 2025ஆவது ஆண்டு ஏற்கனவே கும்பராசிக்காரவங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? சனியினுடைய ஆதிக்க வீடு மூலத்திரிகோண வீடு இல்லையா? ஏற்கனவே 2025ல் அவங்க 2024ல் எப்படி இருந்தாங்க, 23ல் எப்படி இருந்தாங்க, 2023 24 சனி வந்து அந்த ராசியிலே உட்காந்து ரொம்ப அப்படியே மந்தம் பண்ணிட்டாரு அந்த ராசிக்காரவங்களை. எல்லாரும் சொன்னாங்க கும்பராசிக்கு அதிபதியே சனி, அதனால வந்து ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அடுத்த வீட்டு ஆளுகளையே திருத்துற சனி தான் வீட்டு ஆளை திருத்தாம இருப்பாரா? பயங்கரமா திருத்துவார். ரெண்டாவது அந்த சனி வந்து அங்கே பவர்ஃபுல்லாக உட்காந்துருப்பாரு எங்க கும்பராசியில். அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு சஞ்சலங்களும் சலனங்களும் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த கூட்டு தொழில் பண்ணவங்க, அதுபோக தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய சந்திச்சிருக்காங்க. கும்பராசிக்காரவங்க நிறைய சந்திச்சிருக்காங்க. கும்பராசிக்காரவங்க ஏங்கிட்டே வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கடகராசி. சரிங்களா? வந்து ஜாதகம் பார்த்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதம் கூட இல்லை, பிரிவினை அளவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக வந்து ஜென்மச்சனியோட ஆதிக்கம் ரொம்ப படாத பாடு படுத்திருச்சு. இதர கிரகங்களோட சஞ்சாரமும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா ஜென்மச்சனி நடக்கும்போது குரு பார்வை இருந்தால் கூட ஓரளவுக்கு மாற்றி அமைச்சிருக்கும். குரு பார்வையும் அப்போ கிடைக்கல கும்பராசிக்கு. அப்போ கும்பராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தில். இப்போ அந்த ஜென்மச்சனியிலேருந்து வெளியேறி இப்போ இந்த மார்ச் மாதம் கடைசியில் வந்து சனி வெளியேறி 2க்கு வர்றாரு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜென்மச்சனியை விட பாதச்சனி விட போகிற சனி தானே, கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பொதுவான பலன் வந்து ராசிக்கு 2ல் சனி போகும்போது நம்ம வாயை மட்டும் கட்டுப்படுத்திக்கிறணும். சரிங்களா? ஏன்னா 2ல் சனி போகிறாரு இல்லையா, நம்ம வாயை கட்டுப்படுத்திக்கிறணும். தேவையில்லாமல் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் பொதுவான பலன் தான் இது. இருந்தாலும் பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் பொது பலன் கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் வாயில் வந்து உட்கார்றாரு பாதசனி. சரிங்களா? வாக்கில் உட்கார்றாரு. கவனமாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தபடியாக சொல்லணும்னா அவங்களுக்கு இப்போ ராகுகேது ராசி மேலேயே ராகுகேது வர்றது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா ராசியில் ராகுகேது வருதுன்னா அது நல்லதுன்னு சொல்லக்கூடாது, நல்லதுன்னு சொல்லவும் கூடாது, நல்லது கிடையாது. ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே வருதுன்னா தடை தாமதத்தை கொடுக்கும். ஆனால் தடை தாமதத்தை உடைக்கிற சக்தி கும்பராசிக்கு இருக்குன்றதை பாருங்க. குரு வந்து அதை மாற்றி அமைக்கிறாரு. குரு என்ன பண்ணுறாரு? மிதுனத்துக்கு வந்துடுறாரு. அந்த ராகுகேது பயிற்சி ஆனவுடனே குரு மாறிடுறாரு. குரு மாறி மிதுனத்துக்கு வந்து ராசியை பார்த்துருவாரு. அப்போ தடை தாமதம் இருக்காது. சரிங்களா? ராசியில் ராகு அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி குரு சண்டால யோகம் ஆகுது. ஏன்னா குருவோட ராகு சேர்ந்தாலும், குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும், இந்த குருவினுடைய தொடர்புல ராகு இருந்தாலும் குருச்சண்டால யோகம்பாங்க. அப்போ இந்த குருச்சண்டால யோகம் அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பராசிக்காரவங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யுது. குருச்சண்டால யோகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான். சரிங்களா? ஆனால் பணங்காசு வெளியே கொடுத்து மட்டும் எதுவும் ஏமாந்துடக்கூடாது. இந்த முதலீடு பண்ணி பெருசாக நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், இந்த அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு போட்டால் அவ்வளோ வரும் அப்படிங்கிறதுலலாம் போடக்கூடாது. சுய உழைப்பில் இருக்கிறவங்க மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயர்வை தரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக தான் கும்பராசிக்கு இருக்குது. மொத்தத்தில் கும்பராசிக்கு இந்த 2025ஆவது ஆண்டு ராகுகேது ஆதிக்கத்தில் அந்த ராசி சிக்கினாலும் குருவின் பார்வை அதை மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு பார்வை அதை மாற்றி அமைக்கும்னு சொல்லிட்டு, சனியுடைய மாற்றமும் அவங்களுக்கு வந்து ஃபேவரபிள் கிடையாது. பட் இருந்தாலும் பிறந்த கால ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில், இப்போ அவங்களுக்கு சனி ராசிக்கு 2ல் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் யோக திசை நடந்துச்சுன்னா இது விட போகிற சனி கண்டிப்பாக ஏதாவது நல்லது பண்ணிட்டு தான் போகும். சரிங்களா? பிறந்த கால ஜாதகத்துலையும் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா தான் அந்த ராசிக்கு 2ல் சனி வரும்போது பிரச்சனை வரும். சரிங்களா? மொத்தத்தில் கும்பராசிக்கு பொதுவான பலன்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது. மற்றபடி நம்ம சொன்ன விஷயங்கள் பூரா நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த குருச்சண்டால யோகம் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இதில் மிக முக்கியமாக பணங்காசு பொருளாதாரம் இதில் மட்டும் கொஞ்சம் வெளியே குடுக்கல் வாங்கல் பண்ணுறது ரொம்ப கவனமாக பண்ணிக்கிறணும். மற்றபடி வருமானம் நல்லா வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.